வெல்கம் டு ஃபயர் அண்ட் ஐஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லா கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு மில்க் புட்டிங்கை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 2 ஸ்பூன் corn flour ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்கா தான் இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. இந்த பாலை கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ் எதுவும் இருக்க கூடாது. இது கூடவே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பவுல்ல லாஸ்டா ஊத்தி வைக்க போறோமோ அந்த பவுல்ல லைட்டா நெய் தடவி வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண பாலை ஒரு பேன்ல ஊத்திடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல மாத்தி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஆனா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப கட்டி ஆகணும்னு அவசியம் இல்ல. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி நெய் தடவி வச்சிருக்க பவுல்ல இத ஊத்திடலாம். இத லைட்டா டேப் பண்ணணும். இது நம்ம ஒரு 1 hour ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல, ரூம் டெம்பரேச்சர்லயும் வைக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு மேல டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வீட்லயே ஈஸியா எப்படி செய்யறதுன்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா ஒரு மில்க் புட்டிங்க வீட்லயே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதை உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்ற உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நான் ஈஸியான மெத்தட்ல செய்யற சூப்பரான ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபயர் அண்ட் ஐஸ்.